ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 3 சென்டென்சஸ் நான் சொல்கிறேன், தமிழ் சென்டென்சஸ். அது வந்து நீங்கள் இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் கொடுத்தால் நீ பெறுவாய். நான் கொடுத்தா நீ வாங்குவேன். செகண்ட் ஒன் பாருங்கள், அவன் வந்தால் அவள் போவாள். அவன் வந்தா இவ போவா. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், நான் செய்தால் நான் வெற்றி அடைய முடியும். நான் வந்து செஞ்சால் நான் வந்து வின் பண்ணுவேன். இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்னு தெரியுமாங்க? இந்த சென்டென்ஸில் எல்லாத்துலேயும் என்ன ஒரு காமன் விஷயம் இருக்குன்னா, ஆல் அப்படின்னு முடியுது. அதாவது வந்து செஞ்சால், கொடுத்தால், வெற்றி பெற்றால் இந்த மாதிரி ஆல் அப்படின்னு முடிகிற இந்த தமிழ் சென்டென்சஸை நம்ம பேசும்போது அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னா, இஃப் கிளாஸ் வச்சு நம்ம பேசலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு டுடேஸ் டாபிக் இஸ் கோன் பி இஃப் கிளாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஃப் கிளாஸ். முதல்ல நாம் இந்த இஃப் கிளாஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யூசேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் சென்டென்ஸாகவே நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களால் வந்து ஒரு லாங் சென்டென்ஸ் உங்களால் அட் அ ஸ்ட்ரெச் உங்களால் பேச முடியல அப்படின்னா, அப்போது இந்த இஃப் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து லென்த்தி சென்டென்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பேசலாம். அது எப்படி அப்படின்னு நாம் இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இஃப் கிளாஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இஃப் கிளாஸுக்கு நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டைப் அப்படின்னா ஓப்பன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து அன்ரியல் கண்டிஷன். அண்ட் வந்து ஃபைனலாக என்ன கண்டிஷன் சொல்ல போகிறோம் அப்படின்னா அன்ஃபுல்ஃபில் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த இஃப் கிளாஸையே நம்ம என்னன்னு சொல்லுவோம், கண்டிஷன் கிளாஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன் என்னென்னா ஓப்பன் கண்டிஷன், அன்ரியல் கண்டிஷன், அன்ஃபுல்ஃபில் கண்டிஷன். இதில் இன்றைக்கி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம், அதாவது ஓப்பன் கண்டிஷன். ஓகே, ஓப்பன் கண்டிஷன் அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து ஒரு காமன், அதாவது ஒரு ஜென்ரல் ட்ரூத்தை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு ஜென்ரல் காமன் திங்ஸ் பற்றி பேசுகிறதுக்கோ நமக்கு வந்து இந்த ஓப்பன் கண்டிஷன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நாம் இந்த ஃபர்ஸ்ட் டைப், அதாவது ஓப்பன் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன, அதோட ஃபார்முலா வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல இந்த ஓப்பன் கண்டிஷனில் எந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நீ வந்தா நான் போவேன், அவன் தந்தா அது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் 2 ஐடியாஸ் இருக்கும். ஓகே, அதாவது நான் தந்தா நீ பெறுவ. நான் தந்தா அப்படிங்கிறது ஒரு ஐடியா, நீ பெறுவ அப்படிங்கிறது இன்னொரு ஐடியா. இந்த 2 ஐடியாஸுமே ஒரே சென்டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஐடியாஸை நம்ம யூஸ் பண்ணி இஃப் கிளாஸில் யூஸ் பண்ணி பேசுகிறது தான் இந்த ஓப்பன் கண்டிஷன். ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஃபார்முலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஐடியாவோட ஃபார்முலா என்னென்னா இஃப் கூட ப்ரொனவுன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப். ஓகே, இஃப் கூட ப்ரொனவுனும் ப்ரெசன்ட் வேர்ப் பேசுகிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா. அதே மாதிரி செகண்ட் ஐடியா என்னென்னா, ப்ரொனவுன் கூட நம்ம வந்து மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது கேன் ஆர் மே ஆர் ஷேல் ஆர் வில் யூஸ் பண்ணி அதோட ப்ரெசன்ட் வேர்ப். ஓகே, எப்போவுமே இந்த ஓப்பன் கண்டிஷனில் இஃப் கிளாஸ் பேசும்போது அது என்ன டென்ஸாக தான் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தா என்ன இது லென்த்தியாக இருக்குது, ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து இட் இஸ் ஸோ சிம்பிள். வாங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் கொடுத்தால் நீ பெறுவாய். நான் கொடுத்தா நீ வந்து பெறுவாய். ஸோ இதை வந்து நம்ம இஃப் கிளாஸ் வச்சு நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் ஐ கிவ் யூ வில் கெட். இஃப் ஐ கிவ் யூ வில் கெட் அப்படிங்கிறது அர்த்தம். சிம்பிள் தானே? இப்போது இங்கே வந்து இந்த ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் இஃப் போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? ப்ரொனவுன் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் இது எல்லாமே நமக்கு என்ன வரும், ப்ரொனவுன் வரும். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்ட் வேர்ப். ப்ரெசன்ட் வேர்ப் அப்படிங்கிறது இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் கிவ். கிவ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் வேர்ப். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாவா. இந்த செகண்ட் ஐடியாவை பாருங்கள். அதே ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படின்னு என்ன, யூ. அதுக்கப்புறம் இந்த கேன், மே, ஷேல், வில் இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு ப்ரெசன்ட் வேர்ப். அது என்னன்னா கெட்.
ஸோ இந்த சென்டென்ஸில் நான் கொடுத்தால் நீ பெறுவாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம இஃப் கிளாஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இஃப் ஐ கிவ் யூ வில் கெட், இஃப் ஐ கிவ் யூ வில் கெட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, ஃபார்முலா தான் இவ்வளோ லென்த்தாக இருக்குது, பட் வந்து சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் இந்த இஃப் கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிங்க, உங்களோட ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் தெரியும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். பாருங்கள், நாம் கொடுத்தால் அவர்கள் பெறுவார்கள், நாம் கொடுத்தால் அவர்கள் பெறுவார்கள். இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதே இஃப் கிளாஸை வச்சு இஃப் வி கிவ் தே வில் கெட், இஃப் வி கிவ் தே வில் கெட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூவிங் ஆன் டு த தேர்ட் ஒன், தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் வந்தால் அவள் போவாள், அவன் வந்தா அவ போவா, அவள் வந்தா அவள் போவா. அப்படியே இஃப் கிளாஸில் நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், இந்த ஃபார்மேட்டை வச்சு இஃப் ஹி கம்ஸ் ஷீ வில் கோ, இஃப் ஹி கம்ஸ் ஷீ வில் கோ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு த ஃபோர்த் ஒன் என்னென்னா, அவள் பெற்றால் நான் பெறலாம், அவள் பெற்றால் நான் பெறலாம், அவள் வாங்கினா அவள் பெற்றா நானும் பெறலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம சொல்லலாம், இஃப் ஷீ கெட்ஸ் ஐ மே கெட், இஃப் ஷீ கெட்ஸ் ஐ மே கெட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அது அழுதால் நான் போவேன், அது அழுதால் நான் போவேன். இது எப்படி சொல்லலாம், இஃப் இட் கிரைஸ் ஐ ஷால் கோ, இஃப் இட் கிரைஸ் ஐ ஷால் கோ அப்படின்னு சொல்லணும். அண்ட் கம்மிங் ஆன் டு த ஃபைனல் ஒன் என்னன்னா, நான் செய்தால் நான் வெற்றி அடைய முடியும், நான் செய்தால் நான் வெற்றி அடைய முடியும், நான் செஞ்சால் நான் வந்து வின் பண்ண முடியும். இதை வந்து நம்ம அப்படியே இஃப் கிளாஸில் அதே ஃபார்மேட் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் ஐ டூ ஐ கேன் வின், இஃப் ஐ டூ ஐ கேன் வின் அப்படின்னு சொல்லணுங்க. இந்த இஃப் கிளாஸில் இந்த ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா, இந்த ஓப்பன் கண்டிஷனில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா மட்டும்தான், ஃபார்முலா தான் அவ்வளோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, பட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா இட் இஸ் ஸோ சிம்பிள். ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தா இஃப் கிளாஸோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டைப் 2 பார்க்கலாம். ஓகே, until then, thank you, happy learning.